ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஷ் மரவள்ளிக்கிழங்கு முருங்கைக்கீரை ரொட்டி, மினி ரொட்டி செய்யலாமா? மரவள்ளிக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை துண்டுகள் போட்டு எடுத்துக்கலாம். துண்டுகள் போட்டுட்டு அந்த ப்ரௌன் தோலையும் நல்லா சீவி எடுத்துருவோம். அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். கிழங்கெல்லாம் 2 துண்டாக கட் பண்ணியிருக்கேன், நல்லா சாஃப்டாக வேகணுங்கிறதுக்காக. ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பக்கத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம். நல்ல வாசம் வந்து வெடிக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கூடவே கொஞ்சம் உப்பெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வாடி வதங்கி வரும்போது ஒரு 2 பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்கலாம். வாயில் கடிப்படாமல் இருக்கும். நல்ல வாசம் வரும்போது முருங்கைக்கீரை நல்லா ஒரு கை நிறைய கழுவி சுத்தம் பண்ணது இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயோடையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகாய், கூடவே கொஞ்சம் உப்பு. இடித்த மிளகாய் காரத்துக்கு சேர்க்குறேன், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், பார்த்து சேர்த்துக்கோங்க காரம். ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை இறக்கி வச்சுருங்க. நம்மளுடைய கிழங்கை செக் பண்ணலாமா? கிழங்கு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக சாஃப்டாக அப்படி பொழந்து வெந்திருக்கு. போதும். இப்போ இதை நம்ம கிழங்க ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனது கொண்டு இந்த கிழங்குலேருந்து நடுவில் ஒரு காம்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக அரை வரைக்கும் நல்லா ஒரு ஃபோக்கோ கையோ வச்சு நல்லா உதுத்து விட்டுருவோம். இப்போ நம்ம ரெடியாக்கி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுடைய முருங்கைக்கீரை மசாலா, அதை இந்த கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாம் ஒன்று போல் திரண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் சேர்க்குறது ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நல்லா எல்லா பக்கமும் பரவி ஈவனாக வரணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை நான் தூவி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதில் இருக்க ஈரமே போதும். நல்லா கை வச்சு பாருங்கள், உருட்டுற பதத்துக்கு நம்ம அதை பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் எதுவும் தேவையில்லை, அழகாக கையில் வச்சு சின்ன சின்ன ரொட்டிகளாக தட்டி எடுத்துக்கலாம். ஓரங்கள் பிரிஞ்சதுன்னா மறுபடியும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தின்னாக வேண்டாம், ஓரளவுக்கு திக்காகவே வச்சுக்குவோம். மறுபடியும் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன உருண்டைகளை குட்டி குட்டி மினி ரொட்டியாக நம்ம தட்டி அதுக்குள்ளே வச்சுக்கலாம். எண்ணெயும் இது போதும் தாராளமாக, இதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இது நல்ல மிதமான தீயில் 2 பக்கமும் ப்ரௌன் ஆகணும். இடையில ஒரு வாட்டி இந்த மாதிரி திருப்பி போடுங்க. மறுபடியும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா அந்த பக்கமும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய மினி ரொட்டி ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்ல பர்ஃபெக்ட் ப்ரௌனிங்கோட ஃபென்டாஸ்டிக்காக நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு முருங்கைக்கீரை மினி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொட்டியெல்லாம் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பிளேட்டுக்கு வந்துருச்சு. நல்ல வாசமாக மணமாக ஃபென்டாஸ்டிக் சுவையோட நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு முருங்கைக்கீரை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பெரிய ரொட்டியாகவும் செய்யலாம். இதை நீங்கள் சாண்ட்விச்சோடு சாப்பிட்லாம், சும்மா இப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். அவசியம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.